ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரெஸ்யூம் ஃபில்டர் ஆக மாட்டேங்குது. சிம்பிள் ரீசன். இந்த 3 ட்ரிக்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. அதனால தான் உங்க ட்ரீம் ஜாபை உங்களால அடைய முடியலங்க. அந்த 3 ட்ரிக்கை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ட்ரிக் நம்பர் 1, tailor resume with quantified data. ஒரு வேலையை நான் செய்யறேன் அப்படின்னா வந்து இந்த வேலையை நான் செஞ்சேன்னு சொல்லுவேன். இந்த வேலையால என்ன இம்ப்ரூவ் ஆச்சு, எவ்வளவு வேலை செஞ்சேன்னு இந்த குவான்டிஃபிகேஷன் தான் மிஸ் பண்றோம். சார் நான் பண்ணதா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் அப்படின்ற அந்த பர்சன்டேஜ், அந்த குவான்டிஃபிகேஷன் நம்ம மிஸ் பண்றோங்க. ட்ரிக் நம்பர் 2, நம்ம நௌக்கரியில லிங்க்டின்லாம் தேடிட்டு இருப்போம். இதை விட ரொம்ப பவர்ஃபுல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் வித் கம்பெனி எம்ப்ளாயிஸ். ஒரு கம்பெனில ஓப்பனிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் வந்து டைரக்டா வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணி அவங்களோட ரெஃபரல் நீங்க வாங்கணுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு நெட்வொர்க்கிங் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 10 பேர்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணா டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இப்ப ட்ரிக் நம்பர் 3, என்னதான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டாலுமே வந்து அதை நம்ம ஃபாலோ அப் பண்றது கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணா வந்து நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒரு 2 ல இருந்து 3 நாள் கழிச்சு ரெஸ்பான்ஸ் வரலனா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இந்த டேட்ல நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்கன்னு கேளுங்க. ஒருவேளை அவன் நம்மள எடுக்கிற மாதிரி மைண்ட் செட்ல இல்லனாலுமே ரிசோர்ஸ் கிடைக்காத பட்சத்துல உங்களுக்கான சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 3 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க, ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க அந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை நீங்க எடுத்துக்கலாங்க.